வணக்கம். மற்றொரு தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் சந்திக்கின்றோம். மத்திய கிழக்கில் போர் நெருக்கடி தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் துல்லியம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இதன் பின்னணியில் சீனாவின் செயற்கைக்கோள் பட உதவியும் உக்ரைனின் ரஷ்யா கற்றுக்கொண்ட தந்திரங்களும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஜோர்டானில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தின் மீது கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தளம் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த தாட் வான் பாதுகாப்பு அமைப்பினால் பாதுகாக்கப்பட்டு வந்திருந்தது. தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் பல கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈரானின் தாக்குதலின் போது வான் பாதுகாப்பு அமைப்பு ஏன் செயலிழந்தது என்பது குறித்து தற்போது மர்மமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் இது குறித்து பென்டகன் விசாரணைகளை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் மொத்தமாக அளிக்கப்பட்டதாக மார்பட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானின் ஏவுகணை திறன் தற்போது மிக வலுவாக இருப்பதாக சமீபத்திய தாக்குதல்கள் எடுத்துக்காட்டுவதாக அமைய பெற்றுள்ளது. லண்டனை சேர்ந்த நிபுணர் ஒருவர் குறிப்பிடுகின்ற போது இந்த மேம்பட்ட உளவு தகவல்கள், ஏவுகணை வழிகாட்டுதல்கள், இயக்கம் சார்ந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த தாக்குதல்கள் திட்டமிட்டவை ஆகியவற்றுடைய கலவையானது ஈரான் முன்னெடுக்கக்கூடிய தாக்குதல்களின் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் ஏவுகணை திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய 3 ஆண்டு கால தொழில்நுட்ப மேம்பாட்டின் விளைவாகும் என அவர் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஈரானின் ராணுவத்துடன் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறி வந்திருந்தாலும் அமெரிக்க உளவுத்துறையின் மதிப்பீடுகளின்படி ஈரான் வசம் இருக்கக்கூடிய ஏவுகணை என்பது ஏறக்குறைய 70% அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது வெளிப்பட்டிருக்கிறது. வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மற்றும் பிற இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு சீனா செயற்கைக்கோள் படங்கள் ஈரான் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. அத்தகைய படங்களை வழங்கியதற்காக மே மாதத்தில் அமெரிக்கா 3 சீன நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சீனாவின் உளவு தகவல்கள் ஈரான் பயன்படுத்துவது தொடர்பில் சில நிபுணர்கள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமன்றி குண்டு வெடிப்புகளின் போது வளைகுடா முழுவதிலும் இருக்கக்கூடிய சிஐஏ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் ரஷ்யா ஈரானுடன் படங்களை பகிர்ந்து கொண்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் இந்த சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு தாராளமாக உதவி செய்து வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஒருவர் தெரிவித்திருந்ததான செய்தியும் வெளியாகி இருந்தது. ஆனால் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்கப் போவதில்லை என்று ஷி ஜின்பிங் மற்றும் விளாடிமிர் புடின் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்ததையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைப்பாட்டில் அவர் தெரிவித்த விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, தான் ஏற்கனவே தொடர்பு கொண்டதாகவும் இது தொடர்பாக அவர்கள் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி இரு நாட்டு தலைவர்களும் தன்னிடம் உறுதியளித்திருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஒருவேளையில் அவர்கள் ஈரானுக்கு உதவுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான விலையை சந்திக்க நேரிடும் என்று அவர் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளை சவுதி அரேபியா குறிவைப்பதாக ஹவுதிகள் அந்த நாட்டுக்கு எதிராக பதிலடி உறுதியென தெரிவித்தனர். ஹவுதியின் இந்த நகர்வுகள் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் விரிவடைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏமனின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி பகுதியில் ராணுவ இலக்குகள் மீது சவுதி அரேபியா வெள்ளிக்கிழமை தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்களுக்கு முன்னாக ஹவுதிகளின் கடல்வழி முற்றுகை அறிவித்து சவுதி அரேபியா தொடர்புடைய கப்பல்களை நிறுத்தியிருந்தது. மேலும் சவுதி அரேபியாவின் ஒரே மாற்று கடல்வழி பாதையான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் ஒரே நேரத்தில் முடக்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஹொடைடா துறைமுக நகரத்தில் உள்ள கடற்படை தளம் மற்றும் ஹமரன் தீவில் உள்ள ராணுவ முகாம் ஆகியவை சவுதி தரப்பால் இலக்கு வைக்கப்பட்டதாக ஏமன் நாட்டினுடைய பாதுகாப்பு துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த நிலைப்பாட்டில் செங்கடல் கப்பல் போக்குவரத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஹவுதி அமைப்பின் தளங்களை தாக்கியதாகவும் வணிக கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இலக்குகளை அளித்ததாகவும் சவுதி தலைமையிலான கூட்டணி தெரிவித்தது. இந்த வாரத்தில் 2 சவுதியினுடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹவுதிகள் உரிமை கோரியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது.
இதில் செங்கடலில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமன்றி ஈரான் தற்போது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருவதனால் அதன் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்துவதா என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதுவரையில் தங்கள் தரப்புல இருந்து தயாராகவில்லை என்று ஈரான் இதற்கான பதிலை கொடுத்து விட்டிருக்கிறது. மேலும் அழுத்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் ட்ரம்ப் மட்டுமே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு விரும்புவதாக பொய்யான தகவல்களை வெளியிட்டு வருகின்றார் என்று ஈரான் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது. பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கடும் நெருக்கடிகளை சந்தித்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை முன்னெடுக்க மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது ஈரானை அச்சுறுத்தும் நடவடிக்கை என்றும் ஈரான் மீது போர் தொடுப்பதையே விரும்பாத அமெரிக்க மக்கள் எதிர்வரும் தேர்தலில் ட்ரம்பிற்கு எதிராக திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மத்திய கிழக்கில் மோதல் என்பது தணிவதற்கான எந்த அறிகுறியும் அங்கு இருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்க்கிற போது திட்ட தெளிவாக தெரிகிறது. இதனிடையே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடக்கூடும் என்று அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது மத்திய கிழக்கில் போர் தணிவதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் கூற வேண்டும். இனி எவ்வாறான மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.